தோப்பு இந்த ஏரியாவில் நீங்க காய் பறிச்சுக்கணும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா எட்டுற மாதிரி பக்கத்துலயே இருக்கும். அதனால உங்க மாமி சொன்னாரு பெரிய மாத்த பக்கமெல்லாம் விட்டோம்னா அந்த பிள்ளைய புடுங்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும், அதுக்கு ஒரு கூலி கொடுக்கணும். இதுனா அதுல ஒரு பிடிக்குங்க. அதனால இதை காமிச்சு விடுன்னு சொல்லி சொன்னாரு. பாத்துக்கங்கடி. என்னக்கா சண்டை பிடிச்சி போய் தெரியுது இளநீலாம் அத்தடி ஒரு கொத்து கும்பிட்டுக்காயா? ஏன்க்கா செவரணி கொண்டு வந்து காட்டுறியே? செவரணி வேலை கூடுதலாக கேட்பீங்க. பச்சை இளநீனா கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கிடுவோம். அத்தை யோசனையா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லடியே. நீங்க பச்சை இளநிக்கு ரேட் கொடுக்குறீங்க அந்த ரேட்டே கொடுங்க. நீங்க மத்தவங்க மாதிரியா? நீங்க நான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எனக்குள்ள நீங்க பாவ தொழில் செய்ய வாங்குறீங்க. பரவாயில்ல நீங்க அந்த ரேட்டே போட்டு கொடுங்க. ஏக்கா ஹாலுங்க பழமொழி இல்ல இப்படி தென்னை மரம் மாதிரி வாக்கியா இருக்காது அப்படின்ட்டுவாங்க. இந்த தென்னை மரம் நம்ம வளர்த்துதே இருக்கு. அப்ப நம்மளும் தென்னை மரம் வளர்த்துதானா? ஆமாடியே இதெல்லாம் விட்டுருவாங்க. சீக்கிரத்திலே வந்துடும், சீக்கிரமே காய் கொடுத்துரும். அதனால அளவான வளர்த்துதே இருக்கும். இது ரொம்ப ஹைட் போகாது. முடித்து என்னோட ஹைட்டே இருக்கும். அந்த பச்சை இளநீ தான் நெடுகமா இருக்கும். அதுதான் அது கொஞ்சம் காய் ஆக்கி லேட் ஆகும். இது கொஞ்சம் ரிஸ்க்கு காய்ச்சிரும். சரிக்கா இப்ப நம்ம இளநீ புடுங்கினோம்னா திரும்ப எப்ப புடுங்க முடியும்? பழைய படிக்கும் நீங்க இப்ப புடுங்கினா திரும்ப 2 மாசம் ஆக முடியும். பழைய படிக்கும் காய் வரதுக்கு 2 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இளநீ எடுக்கலாம். அப்படியா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் மரமா மாத்தி மாத்தி புடிங்கிக்கலாம் போல. என்னக்கா இளநீ விக்க புடிங்கிற வேண்டியது. ஆமாடியே அதை நீங்க பாத்துக்கணும். டைமை பாத்துக்கணும். 2 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க கரெக்டா புடிங்கிடணும். எந்த மரத்துல பசு புடுங்குறோம் எதுல புடுங்கலன்னு சொல்லி நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் முத்தி போயிடும். அப்புறம் இளநீக்கு ஆகாம அங்கிட்டு தேங்காய்க்கு ஆகாம நடுவில் வந்துடும். அதான் நீங்க எதில் புடுங்குறீங்க எப்படி புடுங்குறீங்க அது லைன் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் புடுங்குறோம்னா இந்த 2 மாசம் கழிச்சு திரும்ப புடுங்கணும் அப்படின்ற யாவை வச்சுக்கிட்டு காயெல்லாம் கரெக்டா பார்த்து புடுங்க முடியே. சரிக்கா நமக்கு காயெல்லாம் தெரிய போகுது. நமக்கு தென்னந்தோப்பா இருக்கு. என் புருஷன்கிட்ட ஒண்ணும் இல்ல. அந்த ஓட்டை வீட தவிர எதுவும் கிடையாது. நமக்கு எங்க இதெல்லாம் தெரியும்? நீங்க வெள்ளாம வளர்ச்சல் பண்றீங்க வைக்கிறீங்க தோட்டத்துக்கு வாரீங்க உங்களுக்கு தெரியுது. இந்த கதையில நமக்கு எங்கக்கா தெரியுது? அடியே நீ ஒண்ணும் கவலைப்படாதடியே. நீ நல்லபடியா தொழில் ஆரம்பி. நல்ல லாபம் வரும். நீ ஒரு தோப்பை வாங்கி நீ ஒரு தோப்புக்கு முதலாளி ஆவ பாத்துக்கே இரு. ஏக்கா நீ வேற நான் எங்கக்கா சொந்தமா தோட்டம்லாம் வாங்குறது அப்படி அதனால இந்த வியாபாரம் செலவரிய போகுது. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் வயிற்று போறதுக்கும் தெரியா போயிடும். தோப்பு வாங்குற அளவுக்கு நம்ம நான் வசதியாக போறேன். அடியே எடுத்தோடனே வாங்க முடியாதுடியே. முதல்ல கொஞ்சம் காசு சம்பாதி. இந்த என்னோட தோப்பு கூட ஒத்தி தானே இருக்கு. அதை கூட கை மாத்திக்க. யாரோ ஒரு ஒத்தி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு முடிய போய் நீயோட கை மாத்திக்க. நீ வாத்துக்கு ஒத்தி வாங்கி கூட பாரு பண்ண. அது வர ஒத்தி வாங்கிட்டு நீ அந்த வேலை நீ பண்ணி எடுத்துக்கலாம்ல. ஆமாடியே நல்ல யோசனை தான். பேசாம அப்படி கூட செஞ்சு விட வேண்டியதான். நீ ஒத்திக்கு வாங்கினா உனக்கு காசு அப்படியே இருக்கும். நீ இது பண்ணிக்கலாம்ல. இளநீ எடுத்துக்கலாம் வியாபாரம் பண்ணிக்கலாம். உனக்கு நல்ல லாபம் தானேடியே. அதான் அக்கா தான் தரைய முட்டது இல்ல. ஏக்கா அவங்களுக்கு இன்னும் 80 நாள் இருக்கு ஒத்தி. அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாசமா 1 வருஷமா இருக்கு போல இருக்கு. அப்புறம் அவங்க வேணும்னா வச்சுக்கிடுவாங்க. இல்லை நமக்கு தோட்டத்து நமக்கு வேணும் கேட்டா திரும்ப கொடுத்துருவாங்க. அதுங்களும் நீ பாரு நமக்கு காசு ரெடி பண்ணி முடிஞ்சா கூட அவங்க நீ கொஞ்சம் கம்மியா கூட வாங்கிக்க ஒத்திக்கி. அப்புறம் நான் செய்வேன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு. சரிக்கா நீ முடித்தோன்னு சொல்றீல நான் முயற்சி பண்றேன்க்கா. எனத்தையும் போட்டு பாட்டி கிரட்டி என்ன செய்ய முடியுமான்னு சொல்லி வியாபாரம் நல்லபடியா போயிடுச்சுன்னா ஏதோ கொஞ்சம் கையில காசு தங்குச்சுன்னா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்து வச்சிருவேன்க்கா. ஏண்டி வெளியே உங்க தோட்டத்துல என்ன ஓடுறீங்க பயிரு? எங்க தோட்டத்துல வெண்டைக்காயும் தக்காளியும் போட்டு வச்சிருக்காரு எங்க வீட்டுக்காரு. அது என்ன பெருசா லாபம் வருது? எனக்கே வருது கை கொடுக்குது. அப்படித்தான் என்ன செய்யறது நம்ம. எனத்தையே பாவம் ஒரு வெள்ளாமை போட்டு எடுக்கிறாப்ல இல்ல. உன் புருஷன பாவம் நல்லா மாங்கு வேலை செய்யறாப்ல. ஏண்டி நீங்க அந்த ஊட 2 தென்னங்க கூட வாங்கி வச்சு விட்டா அந்த மாதிரி டக்குன்னு ஒரு 2 வருஷம் காய் வைக்க ஆரம்பிச்சிருந்தே. அப்ப கூட வாங்கி வச்சு விட வேண்டியதானே உடுமாடிய. அப்புறம் அந்த நேரம் காய்ச்சல் சின்ன சின்ன வெள்ளாமையை போட்டு எடுத்துக்கிறீங்க நீங்க வாட்டுக்கு. என்னம்மா வாங்க எப்போ வந்தீங்க? என்னம்மா தோப்பெல்லாம் முடிச்சிருக்கா? மாமா நல்லா இருக்கு மாமா பிடிச்சிருக்கு. நாங்க என்ன மாமா வேலைக்கு வாங்க வந்திருக்கோம். சும்மா நாங்க வாடி கேள்வி எப்படிங்க வந்திருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. என்ன மாமா நீங்க நல்லா சூப்பரா வச்சிருக்கீங்க மாமா. கொத்து கொத்தாவோட மாமா இருக்கு. நீ அழகா இருக்கு மாமா. ஏமா வேலைக்கு வாங்கினாதானே உங்க தோட்டம் மாதிரி தான். நீங்க வாடுக்கு வந்து காய பறிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நான் தான் சொல்லிட்டு அங்க மாட்டேன். அந்த நீட்ட மரத்தை கொடுத்தா அந்த பிள்ளையை பாவம் புடுக்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும். அவன் ஒரு கூலியை கேட்பான். அது வியாபாரம் வைக்கிறது அதுலேயே கொஞ்சம் போயிடும். அதனால சரி இந்த சின்ன மரத்துக்களை கொடுமா அது வாட பிடிங்கிறதுன்னு சொல்லி இதை சொன்னேன். உங்களுக்கு எட்டும்லமா பிடிங்கிறீங்க நீங்களேவா? அதெல்லாம் பிடிங்கி போடுவோம்மா. நாங்க கொய்யாக்கா மரம் மாங்காய் மரம் எல்லா மரத்துல ஏறி இறங்குறவங்க தானே. ஓசிண்டாலும் ஏறி பிடிங்கிருப்போம். இப்ப வியாபாரத்துக்கு தானே மாமா. அதெல்லாம் ஏறி நாங்களே பிடிங்கிருவோம் மாமா. எட்டு இந்த தொட்டாலே எட்டுது எங்களுக்குலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆமா காசை கரெக்டாக வியாபாரம் வித்தனையும் லாபம் வந்தனையும் கொடுத்துட்றோம் மாமா. சரிம்மா இப்ப என்னம்மா நான் இப்பயே காசை கொடுங்க நான் சொன்னேன். நீங்க வியாபாரத்துக்கு வந்து மெதுவாக கொடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லம்மா. பாத்தீங்களா அவங்க குழந்தையாவ கரெக்டா இருக்கா நம்ம பிசினஸ்ல. காசு கொடுத்துறேன் மாமான்ற எப்படி இருக்காளுங்க பயங்கர பிசினஸ் மேன்ல இருப்பாங்க போல. ஏக்கா அப்படி இல்லக்கா மாமா வேற பக்கம் விட்டாருன்னா கை மேல காசு கொடுப்பாங்க. நாங்க வியாபாரம் வித்தானே கொடுக்கணும். அதை சொல்லணும்ல அவர்கிட்ட. ஏதோ எங்களுக்காக நீ இந்த உதவி செய்யறீங்க நாங்களும் அதை மரியாதை நடந்துக்கணும்லக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அது என்னமா இருக்கு நம்மகிட்ட இருக்கு கொடுக்குறோம். இல்லாட்டினாதான் பிரச்சனை. ஏதோ எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். சரிம்மா என்ன உன் புருஷன் வேலை இருந்தேன்னா இல்லையா சும்மாவே இருக்கானா? அந்த கொடுமை எங்க போய் மாமா சொல்றது.
ஒரு நாள் வேலைக்கு போறாப்புல வாரத்துல மிச்ச நாள் ஊர வேலை தேடுறேன்ட்டு எங்கேயாலும் போயிடுறாப்புல. நம்ம என்ன மாமா செய்யும்? சின்ன பிள்ளைய அடிச்சு நம்ம வாட திருத்துறதுக்கு அந்த ஆள் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் வேலைக்கு போவாப்புல, அதை குடிச்சிட்டு வந்துடுறாப்புல. கையில காசுன்னு இருந்தாலே குடிச்சிட்டு வந்துடுறாப்புல. இடையில இந்த மாலையில ஓட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் குடிக்காம செய்ய நல்லா இருந்தாப்புல. வருஷம் முழுக்க மாலையை போட்டுக்கலாமா வாங்குறேன் இந்த ஆளுக்கு. சரிம்மா, இப்ப நம்ம தோட்டத்து தண்ணி எடுறதுக்கு ஆள் தேவைப்படுது. இவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, வேலைக்கு வர முடியாதுன்றாரு. உன் புருஷன்கிட்ட கேளு, தண்ணின்னு கந்து ஒழுக்கமா வந்து அது ஒன்று பாய்ச்சணும். ஆனா வந்துட்டு ஒரு நாள் வர மாட்டேங்கன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்லி கொடு. கரெக்டா வந்து தண்ணி வாச்ச வந்துடணும். ஏன்னா நான் ஆள் போடுறதே அதுக்குத்தேன். ஏன்னா அங்கிட்டு ஜோலியா வச்சுட்டுமே வைப்பேன். என்னால் கரெக்டாக வந்து பார்க்க முடியாது. அது சரி, நான் சொல்லு, ஒரு சம்பளத்தை போட்டு கொடுக்குறேன், வந்து வர சொல்லு வேலைக்கு. மாமா சரி மாமா, இதுக்கு மேலே என்ன மாமா இருந்தாலும் படிச்ச படிப்புக்கு தானே உத்தியோகம் கிடைக்க போகுது. நல்ல வேலை மாமா, நம்ம வீட்டிலே வந்து செய்யறதுக்கு என்ன. நான் சொல்றேன் மாமா, கூட்டுக்காரே மாமா, நீங்களும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி விடுங்க மாமா. அந்த ஆளை செய்ய சொல்லி, அந்த ஆள் நம்ம பெரிய காலேஜ் படிச்ச மாதிரி நான் அந்த வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் வாப்பில். படிச்சது 10வது, அதுக்கு படிப்பு தகுந்த வேலை வேணும், படிப்பு தகுந்த வேலை வேணும். வெட்டியா ஊரை சுற்றி திட்டுறாப்புல மாமா. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. சரிம்மா, நீ கூட்டிட்டு வா, அவகிட்ட நான் பேசுறேன். பாட்டு தண்ணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கட்டும். வெயில் காலம், அதனாலதான் சொல்லிக்கிறேன். டெய்லிக்கு பார்த்து தண்ணி வாச்சணும், இல்லாட்டினா ஏன் நினைச்சிக்கிறேன் வந்து பருமன் ஆகாதுமா. ஏன் மாமா இப்பதான் சொட்டு நீர் பாசனம் போடுறாங்களா, அப்படி போட்டு விட்டு வேண்டியதான் மாமா. அது என்னத்துக்கு மாமா கட்டி கிடக்கீங்க? போட்டுட்டோம்லம்மா, பாதி தோப்புக்கு போட்டிருக்கோம், மிச்சத்துக்கு தான் போடல. சரி, அதை திரி விடுறதுக்கு ஒரு ஆள் போட்டு தானே அவனை வந்து திரி விட்டுத்தே ஆகணும். சரி, அதனால இது கிடக்கட்டும், இதுக்கு தனியா பாய்ச்சிக்கிடுவோம். அங்கிட்டு இருக்க தோட்டத்துக்கு பூரா இது ஓட்டுருக்கோம்ல, சொட்டு நீர் பாசனம் தான் ஓட்டிருக்கோம். சரி மாமா, அக்கா அதையும் சொல்லிச்சு. நம்ம தோட்டத்துல வெண்டைக்காய் இது தக்காளியும் போட்டுருக்காப்ல. சின்ன சின்ன கண்டை கூட வாங்கி வைக்க வேண்டியது, தென்னங்கண்டைன்னு சொல்லிச்சு. இது 2 வருஷத்துக்கு காப்புக்கு வந்துருமாம்ல. இந்த கண்டலை எங்க மாமா வாங்குறது? கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? ஆமாங்க, கேட்டு சொல்லுங்க. அவன் அந்த நொடி எல்லாமே போட்டு எடுக்கிறாப்ல, பெருசா லாபம் இல்லை கன்றா. இந்த கண்டு வச்சு விட்டா பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் மண் வாய்ப்பு பெருசா வந்துரும்ல 2 வருஷத்துல. ஆனா கண்டை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, வாங்கி வச்சு விட்டாப்ல. சரிம்மா, நான் சாயந்தரம் விசாரிக்கிறேன்மா. வருவாப்ல, வியாபாரி வருவாப்ல, அதனால நான் கேட்டு சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கேட்கறேன். நான் வாங்கி கூட நட்டு விடுங்க. எத்தனை கண்டு வேணும் உங்களுக்கு? நமக்கு என்ன மாமா, நமக்கு ஒரு 100 கண்டு இல்லை 150 கண்டு வாங்க மாமா, கரெக்டா வரும். சரிம்மா, நான் கேட்டு சொல்றேம்மா. சரி, நீங்க பேசிக்கிறீங்கம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன் நானு. சரிங்க மாமா, நாங்க பாத்துட்டு கிளம்புறோம் மாமா. ஏங்க சாப்பாடு அங்க மோட்டார் ரூம்ல வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? அந்த இவளுக்கிட்ட பேசிக்கிட்டு நான் வரட்டுமா? லேட் ஆகும் நான் வர்றதுக்கு. இவ்வளவு எங்கேயும் எலுமிச்சம்பழம் தோப்புக்கு போகணும்டாளுங்க, அங்க போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டீங்களா? போட்டு சாப்பிடுறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க போங்க. ஏண்டியே, இந்த எலிப்பாட்டி வரேன்னு சொல்லிச்சு, எலுமிச்சங்காய் விடுங்கிறதுக்கு ஆளை காணாமே. அது அலுமணி பாட்டி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போச்சு. நாங்க 2 பேரும் வர்றோம், நீ முன்னாடி போங்கன்னு சொல்லிச்சு. அப்படியா? இப்ப அலுமணி பாட்டியும் எலிப்பாட்டியும் தோஸ்தாக்க நல்லா தோஸ்து ஆகி போயிட்டாங்களே. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து கதை வச்சுட்டுறாங்க. சரி வாங்க, நான் நடப்போம், போய் அவனுக்குள்ள இப்போது வரட்டும். தின்ன மரத்தோப்புக்குள்ள உன்ன நினைச்சேன். யாரடியே உங்க வீட்டுக்கார வர நினைச்சிட்டு இருந்த? யார? அந்த துப்புக்கட்ட வயலவா? நீ வேற. இந்த தென்னை மரத்தோப்புக்குள்ள வரும் ஒரு பாட்டு பாடும் போல தோணுச்சு, அதையும் பாடுனேன். ஏன் நீ ஒரு பாட்டை கூட பாடு. நானா? எங்க தோட்டத்துல கண்டு வாங்கி வச்சு மரம் பெருசாகி இந்த மாதிரி காய் ஆச்சு நிக்கிறப்ப எங்க வீட்டுக்கார பார்த்து நான் வந்து பாட்டு பாடணும். எதென்ன மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா, தொங்குதுன்னு அவர் சொல்லணும். சூப்பர் டி, நல்ல கற்பனை தான். நடக்கும் இந்த 2 வருஷம் நடந்துரும். கண்டை வாங்கி நட்டு வச்சு நல்லா தண்ணியை பாத்துங்க, அதெல்லாம் எல்லாம் நடக்கும். முயற்சி திருமணியாக்க முடியும், நம்ம முயற்சி வேணா நடக்காதே கிடையாது. நடங்க. இப்ப சொன்னேக்கா, இது வாஸ்தவமான பேச்சுக்கா. ஏக்கா இங்க வாருக்கா, ஒரு பக்கம் உங்க தோட்டத்தை தென்னை மரத்துல காய் கடிச்சு அடச்சடியா காசு தொங்குது. இங்கேயும் வந்து அந்த எலுமிச்சங்காய் தோட்டத்துல அதை காட்டுல இருந்து அடச்சடியா தொங்கிக்கு இருக்கு. என்னக்கா சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கே. இன்னைக்கு ஒரு சாக்கு அள்ளிக்கு போயிட வேண்டியதே. எனக்கு ஒரு சாக்கு அள்ளிக்கு போய் வெயிலுக்கு மண்டை தேய்ச்சி குளிக்க போறியா? அளவா கொடுங்க. நான் அந்த அன்னைக்கு கேட்டிருக்கேன், கொஞ்சம் முடிங்கிறோம்னா இந்த மாதிரி கடை வைக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதனால மரியாதைக்கு அளவா கொடுங்கண்ணா. ஓசிட்டு இருக்கா, நீங்க வாட்டுக்கு ஒரு சாக்கு அள்ளி போவீங்களாக்கா? நல்லாவா இருக்காது. அவர்கிட்ட பேசிருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுங்க, கொஞ்சம் பிடிங்கிட்டோம், நாளை பண்ண அது கம்மியான விலையை பேசி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நான் எப்படி முடியுமா அப்படி கம்மியா வாங்கி கொடுக்குறேன், வந்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் கலவாண்ட பக்கமும் வச்சுக்கூடாது. இன்னைக்கு தான் நான் கேட்டேன், டெய்லி இதே மாதிரி சொல்லி வச்சுக்கூடாது. நீங்க வந்து கலவாணித்தனா ஒரு நாள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அசிங்கம் கேவலம் சொல்லிவிட்டேன். எப்பயுமே மனசோட அளவு எடுத்துப்படும் கலவாணித்தனா. ஆமாடி, நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஆளாளவு எடுத்துப்பட முடியே கலவாணித்தனா தப்பு. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவார் அப்படின்னு பழமொழி இருக்கு. அதனால கெஞ்சி கதறி கூட காசை கம்மி பிடிக்கங்கனே, கம்மியா கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது, புரியுதா? சரி பாட்டி, அப்படிலாம் செய்ய மாட்டோம். ஆனா அந்த மரத்தை பார்த்து நீ அப்படியே ஆசை வந்துருச்சு எனக்கு. எந்த காய்கறி பழத்தைகளையுமே அந்த செடியோட மரத்தோட பாக்குறப்ப ஒரு மாதிரி ஆவலா இருக்கு, அப்படியே எல்லாத்தையும் பறிச்சுக்கணும் போல இருக்குல்ல, அந்த ஆவல செய்யிட்டேன். அப்படிலாம் செய்ய மாட்டேன். அக்கா எனக்கா நீ இப்படி உதவி செய்யுது, எனக்கு அப்படி செஞ்சு நல்லாவா இருக்கும். ஆவல் நமக்கு ரொம்ப காவல் தவறு. எப்பொழுதுமே ஆவல் அளவோட இருக்கணும். முடி இஷ்டத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிய அப்படித்தான் பாத்துக்க, ரொம்ப வில்லங்கம்மா போயிரும். ஒழுக்கம் நல்ல பழுத்த வளமா பார்த்து ஆளுக்கு 10 பழத்தை பிடிங்கி போடுங்க. நல்ல வளமா இருக்குடி,
அதே எப்படி நம்ம தோட்டத்துல போட்டா கூட ஒரு 2 மரம் வந்துச்சு நம்ம வீட்டு அளவு பிடிங்கலாம் வச்சுக்கலாம். நல்ல அங்க ஒரு தொட்டு பத்தால சார் நல்லா தெரியுது. எப்படிக்கா சொல்ற நல்ல வளமா இருக்கு இது இருக்கு சார் இருக்கு எப்படி பார்த்து கொடுங்குற? அடியே தோல் வந்து நல்லா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது, முறுமுறுன்னு இருக்கக்கூடாது, லேசா இருக்கும் எலசா. அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பழத்தை அந்த தோல் அப்படியே மெல்லிசா இருக்கும். அப்படின்னு நமக்கு தெரியும் பழத்தை பார்த்தாலே சார் இருக்க வளம். சார் அதோட இறுக்கமா இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ரஃபா இருக்கும் தோல், அதை பார்த்து எடுக்கணும். சரிக்கா அப்புறம் அந்த பழத்தை என்ன செய்யறது? அப்படி இருக்குமா இருக்க வளத்தெல்லாம் வச்சு அப்புறம் சார் வராட்டினா நல்லா எப்படி இருக்கு வளர்த்து ஜூஸ் வச்சுக்குவாங்கடியே. இந்த தோல் மாதிரி ரஃபா இருக்குல்ல அப்படி பட்டம் ஊறாய் போட்டுருவாங்க. ஊறாய் நல்லா இருக்கும், நல்லா சதக்கட்டுக்காயே அதெல்லாம் ஊறாய்த்தையும் போடணும். அப்படியா? அதே என்ன பார்த்தேன், உனக்கு எல்லா விஷயம் தெரியுதுக்கா. எங்களுக்கு கூதுற காதியே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எதை எப்படி புடுங்கணும் எப்படி பயன்படுத்தணும் ஒரு கல்வி தெரியல பார்த்துக்க. நான் மட்டும் என்ன பேக்கையிலேயே பூரா பழகிட்டு வந்தேன். நம்ம வளர்ப்பு அப்படி பாதி நாளே எங்க அம்மா சொல்லியே டேப்பு கார்டு மாதிரி தெரிஞ்சு போனவே சொன்னதே சொல்லுவேன். அங்க கொஞ்சம் பழகிட்டேன். மீதி நாள் என் மாமியாரு அதை செய்யாதடி அதை அப்படி செய்யாதடி இதை எப்படி செய்யாதுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் தெரிய வச்சிட்டாங்க எனக்கு. ஓகே பேச்சு பேச்சா இருக்கணும், வேற ஒரு உட்கார் நடந்துட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு பிடிச்சி போடுங்க. காய் பிடிங்கி போடவே 6 மாசம் ஆகுது. ஜூஸ் கேட்டாங்கன்னா யாருக்கும் போட்டு கொடுக்கறதுக்கு 1 வருஷம் ஆகுமா? சட்டன்னு செய்யுங்கடி. போய் கடையை ரெடி பண்ணணுமா இல்லையா? இன்னும் ஏகப்பட்டவா எனக்கு போய் நீ ஏழி வர பிடுங்கணும் வைக்கணும், இந்த காயை பிடுங்கணும், மற்ற பொருள்களை வாங்கி வைக்கணும். கடையை சீக்கிரம் திறக்கணும். ரெடியே வேலையை பாருங்க. இங்கே வேறியே வள்ளியே நம்மளை காட்டி எலிப்பாட்டிதான் பொல்ல ஆர்வமா இருக்கே கடை வைக்கிறதுல. சூப்பர் எலிப்பாட்டி, உனைய மாதிரி ஒரு ஆள் கூட இப்படி உத்வேகமா இருந்தாதே எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியும் போல இருக்கு. நீ நல்லா சுறுசுறுப்பா இருக்க வாட்டி, எந்த விஷயத்துலயுமே உனைய ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதெல்லாம் பிறவியிலே கூட வந்ததுடி, தானா வராது புரியுதா? நம்ம தான் அதை வர வைக்கணும், வராதவங்க எல்லாம். ஏண்டி மற்ற பொருளை வாங்கி வச்சிட்டீங்களாடியே? சீனி சர்பத்து மற்ற அந்த புளியிற ஐட்டங்க அதெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கா? சீனி வாங்கிக்கிறணும்க்கா. ரேஷன் கடையில் ஓடுவாங்கல்ல அதில் கொஞ்சம் வாங்கி வச்சது இருக்கு வீட்டில். ராணி வீட்டில் கொஞ்சம் இருக்கு, எடுத்துக்கிடுவோம். அப்புறம் ரேஷன் கடையில் 2 சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிக்கிற வேண்டியது. அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் அந்த சர்பத்து பாட்டில் தான் இங்கே வாங்கணும், இன்னும் வாங்கலை. அதெல்லாம் வாங்கணும். புளியறது இல்லை, நெலும் சம்பளம் புளியறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, அது வாங்கணும். இந்த சாத்துக்குடி ஜூஸ் புளியறதுக்கு அதுக்கு என்னமோ மிஷின் விற்கிறான். அது என்னமோ 1500 2000 இந்த ஆன்லைனில் விற்கிறாம்ல, அதை கூட இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்புறம் இந்த பெரிய மிஷினை பிறகு கூட வாங்கிக்கிடுவோம். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்க முடியாதுல்ல. ஆன்லைனில் நீ யார் புக் பண்ணி விடுறதுடியே? நம்ம எங்கிட்டு பண்ண போகிறோம்? நமக்கு என்ன தெரிய போகுது? பறிச்சு இப்படி போடுங்க, சுத்தமான இடத்துல ஓடுங்க. எங்கிட்ட பேடிக்கிட்டு வச்சுக்க போகிறாங்க, பார்த்து கோளாற போடுங்க. அச்சி இதுக்குள்ள நம்ம பெண்டு வைப்பாங்க. என்ன மரம் கொடி செடி இருக்க இடத்துல ஊசின வயலுங்க. ஆமாடி நம்மள மாதிரி கலவான வருவாங்க. தோட்டக்காரனை பார்த்து நீ வகுத்தலாம் கலக்கும்ல, அப்புறம் எங்க போவாங்க? எங்கதான் உட்காந்து போவாங்க. யாத்தே பார்த்து வைங்கடி சாமி, நரகத்துல வச்சு விட்டுறாதீங்க கருமா. அது என்னடி பரம்பரை கூட சொல்லுங்கடி. அந்த ஆன்லைன்ல புக் பண்ணி விடுறதுனா அவ பண்ணுவாள்ல, எம்பிட்டு என்னன்னு சொல்லி பார்த்து பண்ண சொல்லி விடுங்க. அப்புறம் அது இல்லாம என்ன செய்வீங்க? சாத்துக்குடி ஜூஸ் நல்லா விற்க முடியல இந்த இதுக்கு வெயிலுக்கு. அப்படித்தான் என்ன செய்யணும்? அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கெல்லாம் இந்த ஆன்லைன்லயும் பண்ண தெரியாது, பொன்லைன்லயும் பண்ண தெரியாது. நமக்கு அந்த செல்ல யூடியூப் தான் பார்க்க தெரியுது, அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அவட்டத்தையும் சொல்லணும். சும்மா சொன்னாங்க ஆளு வளரணும் அறிவு வளரணும், அதுதாண்டி வளர்த்திண்டு. நம்ம இங்க ஆளு வளரல அறிவு வளரல, என்ன செய்ய? என்ன நமக்கு தகுந்தாப்புல மரமா சிக்கிருக்கு. குட்டை மரம், குட்டை எலுமிச்சம்பழம் மரம், நல்ல வசதியா இருக்கு. என்னக்கா ஏண்டியே உங்களுக்கு என்ன படிக்காட்டினாலும் நல்லா அறிவாத்தே இருக்கீங்க. உங்களையும் உங்க அம்மா அப்பா படிக்க வச்சிருந்தா நீங்களும் மரமானக்கா நல்லா தேர்ந்திருப்பீங்க. அதுக்காக நீங்க முட்டாளா நீங்க ஒருத்தீங்க. ஏக்கா இப்ப எல்லா மரமும் இப்படி குட்டை குட்டையாவே இருக்கா? வசதியா புடுங்குற மாதிரி சூப்பர்க்கா. முந்தியெல்லாம் மேல உச்சியில இருக்கு, எதையும் புடுங்க முடியாது. பூரா கை கட்டினதுல இருக்குக்கா, பார்க்கவே ஆசையா இருக்குக்கா. ஆமாடி இப்ப எல்லாம் ஒட்டுற வந்துருச்சுலடியே. கொய்யா மரம், இந்த மரம், மாமரம் அம்புட்டுமே வந்துருச்சு. பூரா அப்படி கை கட்டினதுல புடுங்குற மாதிரியே இருக்கு. அம்புட்டுமேவும் சீக்கிரமே காய்ச்சலுக்கு வந்துருதுல பூராமேவும். என்னக்கா சொல்ற? எல்லா மரமே குட்டி குட்டியா இருக்கா? அப்பனா களவாணி பயிர்கள் நல்லா களவான்றதுக்கு வசதியே மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு. அப்பனா இந்த மாதிரி மரத்துக்கெல்லாம் ஒட்டு ரகம்னு பேர் வச்சிருக்க கூடாதுடி, 8 ரகம் வச்சிருக்கணும். 8 அடி புடுங்குறோம்ல, அப்பனா அது 8 ரகம் தானே. எலிப்பாட்டி எது சொன்னாலும் கண்டாதே இருக்கும், அது இருக்க இடமே கலவானே இருக்கும். என்ன வாட்டி எங்க ஆள் மணி பாட்டி இன்னும் காணா? அதுவா வர வழியில அவளுக்கு வகுத்து கலக்கிருச்சு, ஓரமா ஒதுங்கிட்டு வரேன்டா, இன்னும் காணா. எங்கிட்டும் போயிட்டு தண்ணி இல்லாம அளவு வர்றாலோ என்னமோ தெரியல. ஏன் நம்ம தோப்புல தண்ணி ஓடித்தானே இருக்கு, எல்லா தோப்புல தண்ணி ஓடித்தானே இருக்கு. பாவம் ஏன் வளர்த்து சேரலையா இருக்கு? என்னவா அந்த பாடிக்கு பிள்ளை என்னமோ தெரியல, எப்பத்தாலும் வாங்கி பார்த்தா சொல்லிட்டே இருக்கு. என்ன ஆச்சு? இன்னெல்லாம் வெயில் காலமாடியே அப்படித்தாண்டி இருக்கும், சூட கிளப்பி விட்டுருக்கோம். ஒன்றும் முடியாது. இப்பயே வெயில் இப்படி அடிக்குது. இன்னும் சித்திரை மாசத்துல என்ன செய்ய போதோ தெரியல. முன்னேழு பின்னேலாம் இருக்கு. அப்படித்தான் ஆளு கத்திரிச்சு போடும் போல கத்திரி வெயில். ஆனா காலத்துலயும் ஒரு குதூகலம் முடி. வெயில் காலம் வர போய் தானே இப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குல்ல. நாங்கடி விளையலா பிடிங்கிட்டீங்களா எலுமிச்சம்பழத்தை? அத்தே ஒண்ணு வகுத்துக்கு சேரலடி சாமி. சூட்டை கிளப்பி நாளைக்கு போய்க்கு இருக்கு. ஒரே டயர்ட் ஆகி போச்சு, உடம்பு இரண்டோ இருக்குடி சாமி.
என்ன வாட்டி என்ன என்ன சாப்பிட்ட? எதுவும் சிக்கன் நிக்கன் சாப்பிட்டியா? இல்லடி, இந்த கருவாடு குழம்பு பிடி சாப்பிட்டேன். அப்புறம் கூழ காய்ச்சி குடிச்சேன். வேற ஒண்ணும் சாப்பிடலையே சாமி. கூழ குடிச்சிட்டு கருவாடு குழம்பு சாப்பிட்டுக்கீல. வெயிலுக்கு அதுக்கும் சூட்ட கலப்பி விட்டுருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி வா, நம்ம தோட்டத்துக்கு போய் மோட்டார் ரூம்ல போய் எலுமிச்சை சம்பளத்தோட புடி நல்லா புளிஞ்சு தர உப்பு போட்டு குடி. நல்லா கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்னடி உங்க தோட்டத்துக்கு உப்பு இல்லாம வச்சிருக்கீங்க உள்ள? அதெல்லாம் இங்க அப்பப்ப சோறு ஆகுவோம். நாங்க தோட்டத்துல எல்லா பொருளும் இங்கேயே இருக்கு. சமையலுக்கு தேவையானதெல்லாம் அது மட்டும் இது மட்டும் வாங்கி போட்டு தானே வச்சிருக்கோம். பாத்திரம் வண்டம்லாம் கிடக்குல எல்லாம் இருக்கு. வாங்க சோத்தாயி சாப்பிட்டு கூட போவீங்க. ஏக்கா அப்பனா பக்கத்து குண்டல போய் மீனை பிடிச்சிட்டு போயிருவோமா? மீனை நல்லா சோறாக்கி சாப்பிட்டு போவோம். குழம்பு வச்சு பொரிச்சு. ரெடி, நீங்க ரெடியா? மீன் குழம்ப சாப்பிட நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் எப்பவோ ரெடி. மோட்டார் ரூம்ல கிச்சன் இருக்குன்னு சொன்னாங்களே, அப்பவே நான் ரெடி. ரெடி ஜூட். அடுத்ததா நம்ம வண்டியை விடுங்கடி குண்டலுக்கு. மீனை போய் களவாண்டுக்கிட்டு போய் சோத்தாய்க்கு திம்பம். அதுக்கு போய் களவான போறீங்க? நம்ம குண்டல்லே கிடைக்க சிலேபி கண்ட மீன் எல்லாத்தையும் வாங்கி விட்டுருக்காருல்ல. அதுல மீன் பெருசாத்தே இருக்கும். வாங்க அதை பிடிச்சி ஆக்குவோம். பிறகுன்னா தோட்டத்திலேயே எல்லாம் வச்சிருக்கா பூராமேவும். வாங்க மீனை பிடிப்போம். ஒருத்தர் ஆயிங்க, ஒருத்தர் மசாலா அரிங்க, ஒருத்தர் வெங்காயத்தை உரிங்க. ஆளுக்கு வேலையை பார்த்து நல்லா சாப்பிட்டு போவோம். ஓகே, இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கிளம்புங்க. புடுங்க அளவுக்கு போது எலுமிச்சம்பளம். தோட்டத்தை காலி விடாதீங்க. தோட்டத்துக்கார் பார்த்தாரு அப்படித்தா ஓகி மண்டையிலே ஒரே போட்டு போட்டுருவாரு. அப்புறம் எலுமிச்சம்பளத்தை பூரா மண்டையில இருந்து தேய்க்கணும். பைத்தியம் ஆயிடுவான். நடங்க நடங்க. ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.